விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். 6 மாதம் ஒரு வருஷம்னு ரொம்பவும் வம்பாடுபட்டு வெயில் மழை குளிர்னு பார்க்காம ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க விவசாயிங்க. ஆனால் அவங்க உற்பத்தி செய்கிற உணவுப் பொருள்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறதில்ல. இது ஒரு பக்கம். ஆனால் நம்ம விவசாயிங்க அறுவடைக்கு பிறகு சில நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல விலைக்கு விற்கலாம். ஆனால் இதை நம்ம விவசாயிங்க பெரும்பாலும் கடைப்பிடிக்கிறதில்ல. அறுப்பேன், சமைப்பேன், கூலி வாங்க மாட்டேன் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி விவசாயிங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருளை தயாரிக்கிற கம்பெனி அதை விற்கிறதுக்கு விளம்பரம், விற்பனை பிரதிநிதின்னு எவ்வளவு வேலை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம விவசாயிங்க அறுவடை செஞ்சதும் அங்கேயே வந்த விலைக்கு விற்றுட்டு வெறும் கையை வீசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி விற்கிறப்ப நாம் எதிர்பார்த்த விலை கிடைக்காது, கம்மியான விலைக்கு தான் போகும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தகவல் தொடர்புகளை வச்சுக்கிட்டு உலகத்தில் எந்த மார்க்கெட்டில் எந்த பொருளுக்கு என்ன விலைன்னு உட்கார்ந்த இடத்துலேருந்தேவும் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் உள்ளங்கையில் அடங்கியிருக்கு. அதனால் விவசாயிகள் பயிர்களை உற்பத்தி செய்கிற வரைக்கும் விவசாயம் செய்யணும். பயிர்கள் நல்லா விளைஞ்சதும் விவசாயிகள் வியாபாரியாக மாறணும். அப்போ தான் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை நல்ல விலைக்கு விற்க முடியும். நன்றி, வணக்கம்.